விடிஞ்சா ஹீரோயின் அந்த மேனேஜர் மேலே போட்ட கேஸோட ஃபர்ஸ்ட் ட்ரையல். ஒரு சின்ன பதட்டம் பயம் ஹீரோயினுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த மேனேஜர் ஒரு பென் டிரைவை தன்னோட ஒய்ஃப் பார்க்கும்படி செஞ்சுட்டான். அதை வச்சு அந்த அம்மா என்ன ப்ளே பண்ண போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் தம்பி ட்ரையலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இன்னும் விடியலைங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டை தான் காட்டுறாங்க. தம்பி ஒரு பக்கம் ட்ரையலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த அம்மா ஏதோ ஒரு பெட்டியை கஷ்டப்பட்டு எடுக்குது. அதில் சின்ன வயசில் ஹீரோயின் வாங்கின சர்டிஃபிகேட்டு, அவங்க ஒரு ஸ்பீச் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட படித்து காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அப்போதைக்கு இந்த அம்மா கண்டும் காணாமல் பையனை தான் பார்த்துக்கணுன்ட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் கூட இப்போ எடுத்து வச்சிருக்கு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டெலிவரி வார்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிறந்துருவாங்க. ஹீரோயினோட அப்பாவோட அம்மா அப்பா எல்லாம் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஆண் வாரிசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லுவாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம்லாம் முகத்தில் தெரியல, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த தாத்தா பாட்டி, அதாவது ஹீரோயினோட அப்பாவோட அம்மா அப்பா, என்னடா இது 3 தலைமுறையாக நம்ம வம்சத்துலேயே ஒத்த புள்ளையா ஆம்பளை புள்ளையாக தான் பிறந்துட்டு இருந்தது. இப்போ உனக்கு ஒரு பொம்பளை புள்ள அப்படின்னா எல்லாம் அதோட நின்று போயிடுமே. நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போய் வாழ போகிற பொண்ணாவ என்னமோ ஏதோடா, கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பெத்தே தீரணும், அது கண்டிப்பாக பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அம்மா இப்போ தான் டெலிவரியே உள்ளே பண்ணியிருக்குது. மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு குழந்தைய கூட பார்த்துருக்குமான்னு தெரியல, வெளியே இவங்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக குழந்தைய குளிக்க வச்சு ஹீரோயின், குட்டி ஹீரோயினை நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. குழந்தைய பார்த்தா சந்தோஷத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இதை பாரு, 3 தலைமுறையாக எங்கள் வம்சத்தில் ஒத்த ஆம்பளை பையனாகவே இருந்துருச்சா, நானும் எங்கள் வீட்டுக்கு ஒத்த ஆம்பளை பையனாக போயிட்டேன், நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, இதோட நம்ம வம்சம் நின்று போயிடக்கூடாது, அதனால இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக பையனாக தான் இருக்குமா. எனக்கு புரியுது, உனக்கு இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு, ஒரு 6-7 மாதத்தில் உன் உடம்பு நல்லா தேர்னதுக்கு அப்புறமாக இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை மேலே தான் நம்மளுக்கு எல்லா பிரியமும் இருக்கும். இன்னொரு குழந்தைய பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால இந்த குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஹீரோயினோட அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோயினோட அம்மா சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. புருஷனோட அம்மா அப்பா சொல்கிறது தான் அந்த வீட்டில் சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தைய பார்க்க விட்டு கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால குழந்தைய எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லை இன்னும் கூட கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நீ குழந்தைக்கு பேர் வைக்கலாம், உனக்கு பிடிச்ச பேர் நீ வைக்கலாம், பேர் வை அப்படிங்கிற சமயத்தில் அது ஒரு பனி பொழியிற காலகட்டங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் பிறந்திருப்பாங்க. அதனால சைபின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்னோவை மென்ஷன் பண்ணுற பேர் போல் இருக்குது, அப்படி வச்சு தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக 6 மாதத்துலையோ 7 மாதத்துலையோ எகெயின் இவங்க கன்சீவாக இருந்திருப்பாங்க. இவங்க பையனையும் பெற்று எடுத்துருந்துருப்பாங்க. வில்லேஜில் இந்த பாட்டிமா கொண்டு போய் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோயினை, அங்கேயே குழந்தைய வச்சு வளர விட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஹீரோயினோட அப்பா இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு இந்த பொண்ணை அப்படி விடுறதுக்கு மனசு வரல. அதனால தான் 3 வருஷத்துக்கு கழிச்சதுமே டக்குனுக்கு தன் கூட கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. நான் பரவாயில்ல, எனக்கு பையன் பிறந்து கூட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆக போகுது இல்லையா, நான் 2 பேரையும் ஒட்டுக்க வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ கூட இந்த தள்ளு வண்டியில் இவங்க டிஃபன் கடை மாதிரி தான் நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. எகெயின் இவருக்கு அந்த ஒர்க்கில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், என் அம்மா கிட்டேயே நம்ம பொம்பளை புள்ளைய விட்டு இருந்திருக்கலாம் இல்லையா, நீ எதுக்கு அவளை மட்டும் கூப்பிட்டு கொண்டு வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ, இதை பாருங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதான் நான் எல்லா வேலையும் செய்கிறேன், இல்லை வீட்டு வேலையும் செய்கிறேன், டிஃபன் கடையும் நான் தான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இங்கே வேலை போயிட்டா என்ன, நீங்கள் டியூஷன் கூட எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவும் பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களால அவங்க பெற்ற பெண் குழந்தைய தன் கூட வச்சுக்க முடியல. தன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது, தன் கூட இருக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க பையனை தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு தான் எல்லாமே கொடுக்கணும், அவன் தான் நாளைக்கு நம்ம குடும்பத்தையும் பார்த்துப்பான், நம்ம பொண்ணையும் அவன் நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் 2 பேரையும் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி கிடையாது. அதனால பையனை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்ததே ஹீரோயினோட அப்பா தான். இப்போ ஹீரோயினோட அம்மா எடுத்து நின்றுருப்பாங்க, இல்லைங்க பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன வார்த்தை விட்டுருப்பார் அப்படின்னா, என் லைஃப் நாசமாக போனதுக்கு 2 பொண்ணுங்க காரணம், ஒன்று நான் கட்டினவனி, இன்னொன்று நான் பெத்தவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும், அம்மா உனக்கு மேலே கேரே இல்லைம்மா, நீ தம்பியை தானே பார்த்துக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் அவளும் சொல்லியிருப்பாங்க. 2 பக்கம் அடியில் மாட்டிட்டு ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் நீ படித்த வரைக்கும் போதுமா, நீ வீட்டில் இரு, உன் தம்பியை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படிப்பே நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே தான் எடுத்த முடிவு மாதிரி சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க.
ஆனால் ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டாக வாங்கின மார்க்ல இருந்து அந்த ஆன்சர் ஷீட்ஸ், அவங்க ஸ்பீச்சுக்கு கொடுத்த அந்த பேப்பரு, இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடியுதுங்க, ட்ரையலுக்கு கிளம்பணும். ஹீரோயினோட வீட்டுக்கே அவங்க பேரண்ட்ஸ், பிரதர் எல்லாரும் வந்து எல்லாரும் ஒன்றா காரில் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு டப்பில் என்னத்தை கலந்து எடுத்துகிட்டு வந்தா இந்த மேனேஜரோட ஒய்ஃப்னு தெரியல. அது ஹீரோயின் மேலே ஊற்ற போகிறப்போ எல்லாத்தையும் ஹீரோ வாங்கிக்கிறாரு. உடனே போலீஸ் எல்லாம் வந்து அந்த அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு சீனே கிரியேட் ஆகிடுது. இவளை நம்பாதீங்க, இவ வந்து என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணியிருக்கா, இது ரேப் கிடையாது, 2 பேரோட கன்சர்னில் நடந்திருக்கு, என் ஹஸ்பண்ட் இவ வளைச்சு போட்டிருக்கா, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனில் எதையோ வந்து ஆன் பண்ணுறப்போ அங்கே ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணியிருப்பா. அந்த ஸ்பீக்கர்லேருந்து சில சவுண்டு வரும். அது என்ன சவுண்டுனா, எப்படி சொல்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் இன்டிமசியாக இருக்கிறப்போ அந்த சமயத்தில் வர்ற மாதிரியான சவுண்டு, ஒரு பொண்ணு முணங்குற சவுண்டு. இதை கேட்டது அப்படியே ஹீரோயின் ஸ்டன் ஆயிடுவா. எல்லாரும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. அவங்க அம்மா அப்பாலேருந்து, ஹஸ்பண்ட்லேருந்து, பிரதர்லேருந்து, இது எங்கிருந்து வருதுன்னு திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ரேப்பா, அவளுக்கும் அது ஓகே தான், அதனால தான் அவன் வந்து அந்த முனங்கல் சவுண்டு கொடுக்குறா, சரியான பித்தலாட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துன்னு கத்திடுவாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடும். அப்படியே உடம்பெல்லாம் ஏதோ வந்து புழு ஊடுற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு இதை பாரு, என்னை பாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, தைரியமாருன்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ இவர் மேலே தான் அந்த என்னமோ பட்டிருக்கும், அந்த அழுக்கு தண்ணியெல்லாம். போலீஸ் கிம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிற சமயத்தில் அப்போ பிரதர் வருவார். அக்கா, அந்த சவுண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, இல்லை டே நான் பண்ணலடா, நான் வந்து அவரை வந்து செடியூஸ் எல்லாம் பண்ணலை, ஆனால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படிங்கிறதுக்கு, அக்கா இதை பாரு, இது பரவாது, இதை அவங்க ஆன்லைன்லேயும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணால் அது மிகப்பெரிய க்ரைமு, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா அப்படிங்கிறப்போ, இல்லை அது நான் அப்படி பண்ணலை, எனக்கு அது நடக்கலை, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஒரு பக்கம் தம்பி பிடிச்சி நிறுத்தி வைக்க ஒன்றும் முடியாது. அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து பலார்னு ஹீரோயின் கொண்டு கொடுப்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதை பாரு, யார் போலீஸ்க்கு கால் பண்ணா, நான் போகிறேன், நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ தானே சொன்னேன், உன் கூட இங்கே வந்து நிற்கிறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும், எங்களை பார்த்து பேசுகிற கண்கள் கிட்ட இருந்தும், எங்களை கை நீட்டி பாயிண்ட் பண்ணி பேசுகிற அந்த விரல்கள் கிட்ட இருந்தும் நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம், அதை ஃபஸ்ட்டு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னமோ சும்மா போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற, இதை ஃபஸ்ட்டே இந்த முடிவு எடுத்துருந்துருக்கலாம்ல, இப்போ வந்து என்ன தக்கன்னு குதிச்சுட்டு இருக்க, கிட்டத்தட்ட எல்லாமே கையை மீறி போன ஸ்டேஜ் இது, இப்போ நீ வீட்டுக்கு ஓடி போய் என்ன பண்ண போகிற, நீ தான் என்கிட்ட தைரியமாக சொன்னீங்க, எல்லா காசிப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், இதை நான் கோர்ட்டுக்கு கேஸுன்னு கொண்டு போகாமல் இருந்தால் தான் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போது ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கொடுத்த இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தேவை தான், ஏன்னா அவங்க பயந்து போயிருப்பாங்க, இதுக்கு மேலே இது கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அவர் முகத்தை பிடிச்சிக்கிட்டு, என்ன பார், என் கண்ணை பார், இதை பாரு, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீ எந்த தப்பு பண்ணலை, தப்பு பண்ணவன் அந்த மேனேஜர், அவனை வந்து நம்ம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும், அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும், புரிஞ்சுதா, இது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும், நீ வந்து நான் சொல்கிறத கேட்குறல்ல அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஹீரோயினுக்கு இப்போ இந்த கேஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஹஸ்பண்டை பார்க்குறப்போ வேற ஒன்று தோணுது. அது என்னன்னு நம்மளுக்கு அப்புறமா புரியும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு அது புரிஞ்சிருச்சு. அவரும் அப்படியே ஒரு மாதிரி நெத்தி சுருக்கிட்டு பார்ப்பார். அந்த சமயத்தில் உள்ள கோர்ட்டில் இருந்துட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரி வருவாங்க. அந்த லேடி வந்துட்டு, ஹீரோயின் நீங்கள் தானே கூட வாங்க அப்படிம்பாங்க. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தான் அவங்க லாயர் அப்படின்ட்டு தம்பியும் கூட வருவாங்க. அங்கே வந்துட்டு ஜட்ஜ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, கேஸோட ட்ரையல் வந்து நாங்கள் வேற டேட்டு கொத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு, மேனேஜரோட தரப்புல இருந்து லாயர் புதுசாக சில ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு, அதை நாங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. தம்பி வந்துட்டு அக்காவை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அக்கா இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க அக்காவை கூப்பிட்டு வந்துடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. பிரதருக்கு வந்துட்டு புரியுது, அம்மாவும் அப்பாவும் அந்த ரெக்கார்டிங்கை கேட்டாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்பா இதை பாருங்கள், அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் உண்மையும் கிடையாது, அதை வந்து எடிட்டெல்லாம் பண்ண முடியும், அதை கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் வந்துட்டு கோர்ட் எடுத்துக்குமே தவிர ஆதாரமாக எடுத்துக்காது அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே கல் மாதிரி இருப்பாங்க. இவர் தான் கோட்டை கழட்டி வைப்பாரு, உட்கார வச்சு ஷூவை கழட்டி வைப்பாரு. நீ குளிச்சுக்குவியாமா, நான் போயிட்டு உனக்கு ஹாட் வாட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ பின்னாடியே ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை கேட்டீங்க இல்லையா, அதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, அருவருப்பாக தோணலை? ஹீரோ அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து நின்றுட்டு கேட்பாங்க, சொல்லுங்கள், இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாக அருவருப்பாக இருக்கும், என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும், நீங்கள் இன்னுமா என்னை காதலிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோ டக்குனு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிஸ்ஸையும் வந்துட்டு ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவார், செக்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட விருப்பப்பட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, உன் விருப்பம் இல்லாமல் யாராவது நான் பலவந்தப்படுத்தினாலும் சரி, உன் உடம்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால்
காதலோட சம்மந்தப்பட்ட செக்ஸ் அப்படிங்கிறது வேற. நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் உன்னை இன்னும் காதலிக்கிறேன், எப்பவும் காதலிப்பேன் அப்படின்னதும் அப்படி ஹீரோயின் கதறி கதறி அழுவாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டுலாம் வந்துடுவாங்க. ஆனால் ஹீரோயினோட மைண்ட்லேருந்து இன்னும் அது போக மாட்டேங்குது. ஒரு மாதிரி அது ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது பாரு, நீ நடந்ததே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காத. இதே மாதிரி மற்றவங்க லைஃப்பில் நடந்திருக்காதுன்னு நீ நினைக்காத, வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைஃப்பில் நடந்தது ஒன்று சொல்லுவாங்க. இவர் சின்ன வயசுலேயே இவங்களோட தாத்தா வீட்டில் விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவும் சிட்டிக்கு வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் அம்மா அப்பா இல்லாத பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்கறதுக்கு தாத்தா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பசங்களை இவங்க கிட்ட வம்பிழுப்பாங்க. அப்பா ஒரு வாட்டி ஊருக்கு வர்றப்போ இதை வந்துட்டு ஹீரோவும் சரி ஹீரோவோட அண்ணாவும் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அவர் நியாயம் கேட்கறதுக்காக அந்த பையனோட அப்பா வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் சரி கிடையாது, இன்னும் உங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு என் பசங்களை அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா இல்லாத அனாதைங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி கிடையாதுங்க. அப்படிங்கிறப்போ அப்படியா என் பையன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பான். அதில் கிடையவே கிடையாது, இவங்க நாங்கள் அடிக்கவே கிடையாது, அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னதும் ஹீரோவோட அப்பாவுக்கு கோவம் வந்துடும். உங்கள் பையன் பொய் சொல்கிறான், என் பசங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்குது, பாருங்க அவங்களுக்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஆள் இருந்துட்டு அப்போ என்ன என் பையன் பொய் சொல்கிறான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவே அடிக்க போயிருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஹீரோ இப்போ ரொம்ப சின்ன பையன். ஹீரோவோட அண்ணா தான் காப்பாற்றுறதுக்கு போவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட அப்பா கத்துவார் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, கண்ணை முடிக்கோ நீ பார்க்காத அப்பாவன்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறத தன் பையன் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, அந்த வயசில் எங்கள் அப்பாவுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணவும் முடியல, எங்கள் அண்ணனுக்காக நிற்கவும் முடியல, எங்களுக்காக எங்கள் அப்பானாலையும் நிற்க முடியல, ஆனால் இப்போ என்னால் முடியும், உன் கூட நிற்க முடியும், உனக்காக நிற்க முடியும், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த மேனேஜரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த பாஸு ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க, லாயரும் வராங்க. இதை பாருங்க, இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க. இந்த கேஸ் வந்து மேஜராக மீடியாலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் நினைக்குது. இது வரைக்கும் வந்ததுங்கிறது வேற, பட் ட்ரையலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக மேஜராக பப்ளிக் கிட்ட போயிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்துட்டு உங்கள் தரப்பு, அதாவது உங்கள் ஹஸ்பண்டே வின் பண்ணாலும் சரி, டேமேஜ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் கொஞ்சம் வந்து பக்குவமாக காய நகர்த்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாஸ் சொல்லுவாங்க, ரெண்டு பக்கமும் டேமேஜ் வந்து இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த டேமேஜை மினிமல் ஆக்கிற வழியை பார்க்கணும். அப்படிங்கிற சமயத்தில் மேனேஜரோட ஒய்ஃப் இருந்துட்டு, இந்த கேஸில் கீ விட்னஸாக ஒருத்தி இருக்கா, அவள் தான் யுவி, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் யுவியை தான் காட்டுறாங்க. யுவி இப்போ வந்து வேற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக அவங்க வர சொன்ன இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே யுவி கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து வேலைக்கு வாங்குறதாக இருக்கும். அந்த பேமெண்ட் எல்லாம் முடிச்சிருவா. யுவி இருந்துட்டு, ஏன் இப்படி பண்ணுறேன், நான் அவங்க கிட்ட பேசி எல்லாம் பண்ணி இன்னைக்கு டைமும் செட் பண்ணியிருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து என் கிளைண்ட் என்கிட்ட இருந்து திருடிட்ட அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க யுவி, இதை நான் பண்ணலை, நம்ம டீமோட மேனேஜர் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான காரணம், உங்ககிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு கிளைண்ட்டு விரும்பலை, அதை மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுதான் ரீசன் அப்படின்னதும் ஒரு மாதிரி ஆயிடுது யுவிக்கு. அப்படியே சோர்ந்து போய் வீட்டுக்கு வருவா. இப்போ என்ன ஆகும், ஆன்லைனில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் யுவியை டார்கெட் பண்ணி கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பாக அந்த மேனேஜரோட ஒய்ஃபாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்னா, இவெல்லாம் என்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினோட தம்பியை தான் இவ கட்டிக்க போறா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேற, அப்படி இருக்கிறப்போ குடிச்சிட்டு போதையில் இருக்கிற ஹீரோயினா அப்படி அம்போன்னு ஒருத்தியாக விட்டுட்டு போவா, இவளுக்கு மனசாட்சியே கிடையாது, இவெல்லாம் வந்து என்ன லிஸ்ட்லேயே சேர்க்கறதுன்னு தெரியாமல் எல்லாரும் யுவியை திட்ட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற யுவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போது அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பல்பு தொங்கும் இல்லைங்களா, அதில் கூட ஹீரோயின் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி ஏதோ போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ எகெயின் அதை வந்துட்டு பாலித்தீன் ஷீட்டில் பண்ணி போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமாக மொட்டை மாடியில் நிற்கிறப்போ ஹீரோ சொல்கிறாங்க, இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுறேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டுடுறேன், நீ கூட ட்ரிங்க்ஸ் பண்ணாத, அதை விட்டுடு அப்படிங்கிறப்போ, சரி இதை விட்டு என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வாழணும், சரி வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ எஃபெக்ட்டுக்கு அப்புறமாக நாம் இந்த உலகத்தில் என்ன உருவாக்கியிருக்கோம், நம்மளுக்குன்னு என்ன இருக்குன்னு நம்ம இன்னும் வாழ்ந்து பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் இந்த பிரச்சனையும் முடிஞ்சு என் புருஷன் கூட வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் கோர்ட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. விட்னஸாக இவங்களும் தான் யுவி தான் கூட வருவாங்க. கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டீம்ஸ் 2 பேரும் பார்த்துப்பாங்க. அந்த சமயத்தில் இவர் சீனியர் லாயர் சொல்லுவார், யாரை பார்த்து, தம்பியை பார்த்து, இதை பாருப்பா, அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணுறேன், அதை என்னோட மன்னிப்பாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் என் ஜூனியர், நீ உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இல்லையா, அதுக்கான மன்னிப்பாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சீனியர் லாயர் சொல்ல, எனக்கு என்னமோ நான் தான் உங்களை இன்வைட் பண்ணவே நினைக்கிறேன், உங்களை தோக்கடிச்சதுக்கு அதை மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சரிப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறமாக அம்மா அப்பா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் யுவியை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. இதுக்கப்புறமாக ஹியரிங்கை நாங்கள் தான் பார்த்துப்போம், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வருவாங்க.
அந்த சமயத்தில் இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேர் வந்து ப்ராசிக்யூட்டர்ஸ். இவங்க கூட சேர்ந்து தான் அக்கா வந்து தம்பி வாதாடுவாங்க. ஏன்னா தம்பி வந்து ப்ராசிக்யூட்டர் கிடையாது, லாயர். ஹீரோயின் அந்த லேடியை பார்த்துட்டு கேட்பாங்க, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். என்றைக்குமே ஒரு சட்டம் வந்து ஒரு நிரபராதியை தண்டிக்காது, குற்றவாளியை தான் தண்டிக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் தம்பி வந்துட்டு சொல்லுவாங்க, சுவியை பார்த்துட்டு சுவி 2 ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, உன்னை வந்து ஒரு ரூமில் வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. உன்னை எப்போ அவங்க கூப்பிடுறாங்களோ அப்போ அவங்க உன்னை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்குள்ளே வருவாங்க, அதாவது ஜட்ஜ் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்லேயும் விட்னஸாக இருக்கிற யுவியை வந்துட்டு ஒரு ரூம்லேயும் வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த ரூம் கொஞ்சம் தள்ளி ஆனால் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் திரும்பி பார்க்க, அந்த பக்கம் யுவி திரும்பி பார்க்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர், நரேஷன், ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தம்பி வராரு அக்காவை பார்க்கறதுக்காக. அக்கா நான் உள்ளே போயிடுவேன், உன்னை கூப்பிடுறப்போ ஆஃபீஸர்ஸ் வந்து உன்னை கூப்பிடுவாங்க, நீ கூட வாக்கா அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க, இதை பாரு, இந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும். ஏன்னா இந்த கேஸ் என் ஒருத்தியை மட்டும் பாதிப்படைய செய்யலை, என்னோட சேர்ந்து என் புருஷனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்னோட அம்மா அப்பா தம்பி அப்படிங்கிறதுனால நீங்களும், என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலையும் உன்னோட ஃபியான்ஸியாக இருக்கிறதுனாலையும் இவையும் பாதிப்படைஞ்சிருக்கா. ஆனால் எனக்கு ஈக்குவலான பாதிப்பு யாருக்குன்னா அது என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். அவருக்கு இந்த உலகத்து மேலே நியாயத்தின் மேலே இந்த நம்பிக்கையே போயிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை பற்றி நான் இப்போ தான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து அவருக்கான நியாயம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. எதுக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அவரோட இளமை பருவமே அப்படி தான் போயிருக்கு. ஆனால் இல்லை, இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நியாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் மூலியமாக அவருக்கு வந்து நம்பிக்கை வரும். அப்படிங்கிறப்போ தைரியமாக இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரையும் கூப்பிட்டு வராங்க. இந்த கேஸை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாசிப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சுட்டு இருக்க வெளியே இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காரு. அந்த சமயத்தில் போலீஸ் கிம் வந்துட்டு, ஏன்ப்பா பதட்டமாக இருக்க, வா நம்ம வந்து வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க, கேஸ் எப்படி போகும், கண்டிப்பாக என் ஒய்ஃப் பக்கம் சாதகமாக தானே இருக்குது, அவள் வின் பண்ணிடுவா தானே அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக கிம்முக்கு என்னமோ தெரியுது. ஆனால் அதை வந்து அவர் ஃப்ராங்காக சொல்லாமல், இந்த பாரு பொதுவாக எங்கள் கையில் நாங்கள் கேஸ் எல்லாம் விசாரித்து எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறமாக கேஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன கணக்கு தான். தீர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்து இப்போ காத்துட்ருக்கோம். நாங்கள் விசாரித்தது, சந்தர்ப்ப சாட்சியம், இது எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு வக்கீலுங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ள இவன் வந்துட்டு சொல்லுவான், அந்த கேஸோட பேசிக்கெல்லாம் வாசித்ததுக்கப்புறமாக, குற்றம் சாற்றப்பட்டவர், அதாவது இவன் இப்போ குற்றவாளி கிடையாது, இவன் மேலே குற்றத்தை சுமத்தியிருக்காங்க. அப்படி சுமத்தப்பட்ட குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் இவன் குற்றவாளி. ஸோ அதனால் என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறப்போ அவன் நடந்ததை அப்படியே சொல்கிறான். அதில் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்க்குறான். டின்னர் மீட்டப்புக்கு போனது, அங்கே தண்ணி அடித்தது, கிளைண்ட்டு தான் வந்துட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான். ஹீரோயினும் இவன் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் 2 பேரையும் ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்டு வந்தேன். 2 பேரும் பேக் சீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு யுவியை ட்ராப் பண்ணப்போ யுவி வந்து ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொன்னது, இது எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி நான் யுவியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு காரை எடுக்கிற சமயத்தில் பின் சீட்டில் தானே ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஏன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டேர்ம் சரியில்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த ஃபீல்டுக்கு நான் அவளை கூட்டிகிட்டு போனேன், அவள் சம்மதத்தோடு தான் என் கூட வந்தா அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இந்த கேஸை ஹீரோயின் தரப்புல இருந்து ஒரு லேடி ப்ராசிக்யூட்டர் தான் வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் பக்கத்தில் வந்துட்டு இவரும் இருப்பார், யாரு, நம்ம ஹீரோயினோட தம்பியும். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சாதகமாக பேசக்கூடிய இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்படி அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு உங்கள் கூட வந்தா அப்படின்னா ஹோட்டலில் ரூம் போட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளோ தூரம் அந்த ஃபீல்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போனீங்க? நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அந்த பொண்ணு சம்மதிச்சு தான் உங்கள் கூட ஒன்றா இருந்தா அப்படின்னா அப்போ அது 2 பேரோட கன்சர்னோட நடந்திருக்கு. அந்த பொண்ணு நீங்கள் பலவந்தப்படுத்தலை, அதனால அந்த பொண்ணு நீங்கள் ரொம்ப சிட்டியை விட்டு தள்ளி கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை அந்த பொண்ணு தான் அப்படி கேட்டுக்கிட்டா, இந்த இடத்த விட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டா, சரி நீ எல்லாம் பண்ணிட்ட, அந்த பொண்ணோட சம்மதம்னே வச்சுக்கலாம், அதை எதுக்கு மேன் வீடியோ எடுத்த அப்படிங்கிறப்போ, இல்லை அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா, பட் ஒருவேளை ஃப்யூச்சரில் என்ன பிளாக்மெயில் பண்ணுவாளோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்தது, அதனால வீடியோ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் கேட்குற கேள்விக்கு எல்லாமே இந்த மேனேஜர் தான் பதில் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ வீடியோ எடுத்துக்கிட்டது எதுக்கு தெரியுமா, இந்த பொண்ணு நாளை பின் உனக்கு பிரச்சனை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவளை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் உடனே இவன் வந்து வேற மாதிரி பேசுகிறான். இல்லை அவள் வந்து அடுத்த நாளே என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய் கேட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா, அப்போ நான் இவகிட்ட பாரு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன்,
அதுக்கப்புறமா தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படிங்கிறப்போ நீ பேசுறது கொஞ்சம் கூட எந்த வகையிலும் லாஜிக்காவே இல்லை. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க. சரி, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அந்த ஃபீல்டில் தனியாக விட்டு நீங்கள் வந்தீங்க? நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே கன்சர்னில் ஒன்றா தானே இருந்தீங்க. அந்த பொண்ணு அங்கே அம்போன்னு விட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த பொண்ணுக்கு அவள் எந்த இடத்துல இருக்கானே தெரியல. அடுத்த நாள் காலையில் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணுறேன், என் லொக்கேஷனை பார்த்துட்டு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர்கிட்டே சொல்கிறாங்க, ஜட்ஜுக்கிட்டே சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கோர்ட் கேட்டது நான் எங்கே இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொன்னது, அதுக்கான கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மேனேஜர் விடுற மாதிரி இல்லை. இதை பாருங்க, அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் அவளுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த நாளே போலீஸ்க்கு போயிருக்க வேண்டியது தானே. இத்தனை நாள் விட்டு ஏன் லேட்டாக போனா? ஏன்னா அவங்ககிட்ட காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ண நான் கொடுக்கல அப்படின்னதுக்கு அப்புறமாக என் மேலே பொய் பழி போட்டிருக்கா அப்படிங்கிறா. அப்போவும் இந்த லேடி ப்ராசிக்யூட்டர் விடுறதில்ல. சரிப்பா, அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சு நீ ஏன் அந்த பொண்ணு உன்னை பிளாக்மெயில் பண்ணதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. பணம் கேட்டு உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணாலே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. அப்படிங்கிறப்போ நானும் மனுஷன் தானே, எல்லா நேரமும் அப்படி அலர்ட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வெளியே ஹீரோவையும் போலீஸ்க்குமேயும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நான் ஏன் அவளை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், நான் என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவளை பார்க்குறப்போ அவக்குள்ளேயே ட்ராப்பாக இருக்கா, அதை மட்டும் என்னால் உணர முடியுது. என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும் இவ இந்த மாதிரி கேஸ் போட்டால் 4 பேர் எப்படியெல்லாம் பேசுவாங்க, அது அவளையும் தாண்டி என்னையும் பாதிக்கும். அவள் கண்ணை என்னை பார்க்குறப்போ அந்த கில்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம இவனுக்கிட்ட பியூராக இல்லை, நாம் வந்து கலங்கப்பட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது அவள் கண்ணில் தெரியுது. ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு நாய் கடிச்சா எப்படியோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் என் ஒய்ஃப் கிட்ட அந்த கில்ட் அவள் கண்ணிலிருந்து போகணும். அவள் என்னை பார்க்குறப்போ எந்த பயமும் தயக்கமும் அவகிட்ட இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ போலீஸ்க்கு மேலே அதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இங்கே கோர்ட்டுக்குள்ளே அடுத்தடுத்த சாட்சியங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ ஹீரோயினுக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கும் என்னமோ பிரச்சனை இருக்க போல இருக்குது. ரீசெண்டாக அந்த பொண்ணு லேட் நைட் ஒர்க் பண்ணுறப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ண வரல. ஏன்னா எப்போவுமே அந்த பொண்ணை பிக்கப் பண்ண வருவார், பிக்கப் பண்ண வரல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்களாக புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கொஞ்சம் மூடியாகவே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்கிறாங்க. தென் அன்னைக்கு அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே குடிச்சப்போ அந்த கிளைண்ட்டாக வந்தவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் கெட் டுகெதர் மாதிரி, அதெல்லாம் அவ்வளோதான், ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி நான் அவனை ரொம்ப கம்பல்லாம் பண்ணல அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஹாயாக தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் லேடி போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் வந்ததும் அந்த ஃபீல்டுக்கு போகிறப்போ ஒரு எவிடன்ஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே தான் நம்ம ஹீரோயினை பார்க்க போயிருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த மேனேஜருக்கு ஆதரவாக வாதாடுற லாயர் இருந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்கல? ஹீரோயினை ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் தானே எடுக்க சொல்லியிருக்கணும். அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஹீரோயின் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, எனக்கு ஒரு கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமாக தான் அவங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறமாக எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் இவங்களை யாரோ செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலான் இருந்தோம். பட் அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது நீங்கள் சொல்ல வர்றது அவங்க என்னை யாரும் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணல, கோர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுற சமயத்தில் அவங்களோட நகை இடுக்குள்ளே இருந்த அந்த தசை இதெல்லாத்தையும் வச்சு இவர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அரெஸ்டே பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? ஸோ நீங்கள் ஆதாரம் எல்லாமே ஹீரோயினுக்கு சாதகமாக திரட்டினதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இல்லை, ஹீரோயின் கிளியராக இருந்தாங்க அப்படிங்கிற சமயத்தில் நான் கேட்குறதுக்கு எஸ்ஆர் நோன்னு மட்டும் சொல்லுங்கள். ஹீரோயினுக்கு ஆதரவாக நீங்கள் ஆதாரங்களை திரட்டிருக்கீங்க, மேனேஜர் பக்கம் அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி ஆதாரத்தை திரட்டிட்டு தானே பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே கோர்ட்டுக்கு வெளியே இவர் சொல்லுவார், போலீஸ் கிம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த மேனேஜர் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உன் ஒய்ஃப் இப்படி பண்ணதுக்கு அப்புறமாக உன் ஒய்ஃப் கேஸ் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அம்மா கூட போனதுக்கு அப்புறமாக அன்அஃபிஷியலாக நான் விசாரிச்சேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். ஏன்னா உன் ஒய்ஃப்னு தெரியாமையே இந்த கார் டயர் இதை பற்றிலாம் நான் உங்ககிட்டே வந்து கேட்டிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த ஆள் 1993 2009 வரைக்கும் 12 பொண்ணுங்களையும் இவர் ரேப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? அப்படியும் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதைத்தான் நானும் சொல்கிறேன், எந்த பொண்ணுங்களும் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் உன் ஒய்ஃப் ஹீரோயின் இருக்கா இல்லையா, தைரியமான பொண்ணு. இந்த 12 பொண்ணுங்களை எவ்வளவு ஒருத்தி உன் ஒய்ஃப் மாதிரி தைரியம் இருந்திருந்து இந்த ஸ்டெப் எடுத்திருந்தா அப்படின்னா அதுக்கப்புறமா எந்த பொண்ணு பாதிக்கப்படாமல் நம்மளால் தடுத்திருக்க முடியும் இவனால். அதாவது மேனேஜரால் அடுத்து வேற எந்த பொண்ணு பாதிப்படையாமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் அதை மற்றவங்க பண்ணல, பயம், வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பயம். ஆனால் உன் ஒய்ஃபுக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது, அதனால தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கா.
அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிறப்போ அப்போ தான் வந்து ஹீரோக்கு புரியுது, ஓ இந்த ஆள் எப்பேற்பட்ட கேடு கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம போலீஸ் ஸ்கீமுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேனேஜருக்கு எதிராக அதை ஆதாரமாக சப்மிட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க யார்கிட்டயும் போய் டைரக்டரால் விசாரிக்க முடியல. அப்படி போகிற சமயத்தில் எங்கள் பேர் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கன்சர்ன் இல்லாமல் அது இங்கே ஃபைல் பண்ணவும் முடியல. அவர் அன்அஃபிஷியலாக விசாரிச்சப்போ தெரிய வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க கோர்ட்டுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி எல்லா விட்னஸையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சர்வெண்ட் பாட்டிமா, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அன்னைக்கு நைட் நான் ஆஃபீஸை க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ ஹீரோயினோட பேக் வந்து கீழே விழுந்துடுச்சு. நான் தான் தவறுதலாக கீழே விழு காட்டிட்டேன். அந்த ஸ்டாண்டை எடுக்கிறப்போ அதை நான் எடுத்து வைக்கிற சமயத்தில் காண்டம் பேக்கெட் இருந்தது அப்படிங்கிறது அந்த பாட்டிமா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்கிம்மு நம்ம லேடி போலீஸில் போனப்போ வீடியோ எடுத்துகிட்டு தானே போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த காண்டம் பேக்கெட்டும் கிடந்திருக்கும். இதுவா பாட்டிமா நீங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இது எப்படி போகுதுன்னா, அப்போ ஹீரோயின் அந்த பேக்கெட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் ஹீரோயின் தயாராக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் தரப்பு வக்கீல் வந்துட்டு வாதாடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமாக ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன நடந்தது, அப்போது காரில் போனது, அங்கே நடந்தது, அந்த சமயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து பிளர்ராக தான் இருந்தது, அதுக்கப்புறம் கரெக்டாக ஞாபகம் வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக அந்த மேனேஜருக்கு சாதகமாக வாதாடுற வக்கீல் வந்துட்டு கேட்பான், ஏமா லேட் நைட்டில் பெண்கள் அதிகமாக குடிக்கிறது தப்புன்னு உங்கள்கிட்ட யாரும் சொன்னது இல்லையா அப்படிங்கிறப்போ சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏமா குடிச்சா அப்படிங்கிற சமயத்தில் ஹீரோயின் திருப்பி கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க, அப்போ லேட் நைட் நான் அதிகமாக குடித்ததுனால நான் தப்பான பொண்ணு, இந்த தப்புக்கு நான் உடந்தேன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறப்போ ஜட்ஜை டக்குன்னு வந்து பார்ப்பாங்க. உடனே இந்த லாயர் சுதாரிச்சுப்பான், இல்லை இல்லைம்மா நான் வந்து அப்படி சொல்ல வரல, ஜஸ்ட்டு ஒரு க்யூரியாசிட்டிக்காக கேட்குறேன். நல்லா நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி ஒபீடியண்ட்டாக ஒன்று வளர்த்துருக்காங்க இல்லையா, லேட் நைட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்குமா அவ்வளோ குடிச்சா அப்படின்னு ஜஸ்ட்டு கேட்டுக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்கள், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரில் இருந்தேன். கிளைண்ட் வந்துட்டு நான் குடிக்காததை பார்த்துக்கிட்டு நான் குடிச்சாதான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என் வேலை முக்கியம், என்னால் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வேலை போயிடும், அதனால தான் வந்துட்டு நான் குடித்தேன். அது ஒரு வகையான ப்ரெஷரில் இருந்தேன் அப்படிங்கிறப்போ புரியுதுமா, ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ப்ரெஷர் இருக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னோட ஹேண்ட்பேக்கில் காண்டம் பேக்கெட் இருந்தது, அது ஏன் வச்சுக்கிட்டேன், நீ வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறப்போ அச்சோ அது என்னோடது கிடையாது, என் கூட ஒர்க் பண்ண கலீக்கு அந்த பொண்ணு பேர் வந்து யுவி, அவள் விளையாட்டுத்தனமாக என்னோட பேக்கில் வச்சு விட்டா, நீ லேட் நைட் ஒர்க் பண்ணுற, இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறப்போ உனக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கொடுத்தா. இப்படி இதை சொல்கிற சமயத்தில் இப்போ தான் தம்பிக்கு அது அந்த விஷயமே தெரிய வருது. ஏன்னா அது வந்து பெரிய விஷயமா நம்ம ஹீரோயின் நினச்சிருந்துருக்க மாட்டாங்க, அதனால சொல்லியும் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த லாயர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தயாராதாமல் இருந்திருக்க, மேனேஜர் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு நீ சம்மதத்தோடு தான் இருந்திருக்கு, அதனால தான் நீ காண்டம் பேக்கெட்டையும் வச்சுருந்துருக்க. அண்ட் தென் அவனை பலாத்காரம்லாம் பண்ணலை. பாரு இந்த ஃபோட்டோவை நீ நல்லா வந்து பார்த்துக்கிட்டு நார்மலாக தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை என் கண்ணை கட்டப்பட்டிருந்தது, என் கையை பின்னாடி கட்டியிருந்தாங்க, இந்த மாதிரி நிலைமையில இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஹீரோயின் கத்துவாங்க கதறுவாங்க, இல்லை அது நான் கிடையவே கிடையாது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் கிடையவே கிடையாது அப்படிங்கிறப்போ, யுவர் ஆனர் இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணும் வந்துட்டு அவளோட இஷ்டப்படி தான் மேனேஜர் கூட ஒன்றா இருந்திருக்கா, இப்போ மாற்றி பேசுகிறா அப்படிங்கிற சமயத்தில் இல்லவே இல்லை, என்னோட கண்ணு கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தது, நான் இந்த நிலைமையில் இல்லவே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் கத்தி கதறி துடிச்சிட்டு இருந்தேன், அந்த ஆளை வந்து நான் ஸ்க்ராட்ச் எல்லாம் பண்ண தப்பிக்கிறதுக்காக நான் போராடினேன் அப்படிங்கிறப்போ, ஸோ நீ கத்துன ஒத்துக்கிறியா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் நீ ஏன் கத்துன தெரியுமா, நீ என்ஜாய் பண்ண அதனால தான் கத்துணும் அப்படின்னதும் இந்த நம்ம ஹீரோயினுக்காக வாதாடுற அந்த லேடிக்கு கோவந்துடுது. யுவர் ஆனர் இது வந்து தேவையில்லாத கேள்வி, இப்படி கேட்குறது ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துறாரு அப்படிங்கிற சமயத்தில் ஜட்ஜே இருந்துட்டு தேவையில்லாத பேசாதீங்க, எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜரோட லாயரை கண்டிப்பாங்க. அவரும் ஓகே நான் வந்து தப்பாக கேட்டேன், இதுக்கப்புறம் நான் சரியாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருமா ஹீரோயின் நீ ஹஸ்பண்டை காதலிக்கிறதானே அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க, உன் ஹஸ்பண்ட் கூட நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதானே அப்படிங்கிறதுக்கு அவங்க அதுக்கும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் உன்னோட சம்பளம் அப்படிங்கிறது 10,000 தான், நான் ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன். அதில் நீ வந்து ஒரு லோன் எடுத்திருக்க, உன் தம்பிக்கு வந்துட்டு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் சேலரி நீ வாங்குற 10,000 வீடும் 30,000 வாங்குற மாதிரி பே ஸ்லிப்பை வந்துட்டு இந்த மேனேஜர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ நீ வாங்குற சம்பளத்தில் கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் இஎம்ஐக்கே போயிடும். அப்போ மிச்சமாக இருக்கிற 2,000 வச்சு தான் நீ குடும்பத்தை நடத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கராஜ் வச்சிருக்காரு, உன் லைஃப் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது, அதனால உன் ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும், பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நிறுத்த அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டன் ஆயிடுவாங்க, அப்படி முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் அந்த லேடி லாயர் வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை இவர் வந்து தேவையில்லாமல் கேஸுக்கு தேவையே இல்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த மேனேஜரோட லாயரும் அவ்வளோதான் யுவர் ஆனர், இதுக்கு மேலே என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே என்னெல்லாம் தோணுதுன்னா, இப்போ இந்த லாயர் என்ன சொல்ல வரான்னு இன்டைரக்டாக, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்க,
இந்த மேனேஜரை செடியூஸ் பண்ணி ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலாம் நினச்சிருக்க அப்படிங்கிறது தான் அந்த பிளான் அப்படிங்கிறதோட நிறுத்தியிருக்கான். அது சென்ஸ் ஆகுறப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ஜட்ஜு சொல்லிடுவாங்க, விக்டிம் வந்து வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோயின் தம்பியை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக விட்னஸை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவியை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. யுவியை வந்தது யுவிக்கிட்டையும் கேட்பாங்க, யுவி நடந்தது அதே மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த மேனேஜரோட லாயர் வந்துட்டு சில குறுக்கு கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏமா உன் ஃப்ரெண்டு தானே ஹீரோயின், அந்த பொண்ணு அந்த காரில் விட்டுட்டு நீ உன் வீட்டில் இறங்கிக்கிட்டியா, அப்போ அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருந்தது, நல்லா பேசினாலா எப்படிங்கிறப்போ அப்படியே கண்ணு மூடிட்டு யுவி வந்துட்டு யோசிப்பா. அவள் என்ன தெரியுமா யோசிப்பா, இப்போது ஆன்லைனில் நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, இவ சொந்த ஃப்ரெண்டே வந்து அப்படியே விட்டுட்டா, இவன் அன்னைக்கு கொஞ்சம் பார்த்துருந்துருக்கணும், இவ உஷாராக இருந்திருந்தா அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு பாவம் இதெல்லாம் நடந்திருக்காது, இவெல்லாம் என்ன மாதிரியான ஃப்ரெண்டு, இதில் ஹீரோயினோட தம்பி வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அவளை திட்டி அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து இவ யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இவ கண்ணு மூடி உட்காந்துருக்கிறப்ப ஜட்ஜு கேட்பாங்க, என்னம்மா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அன்னைக்கு நடந்ததை ரிகால் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் இருந்தா, அதாவது ஆட்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு அவள் ஸ்டெடியாக தான் இருந்தா, அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் பத்திரமா வீட்டுக்கு சேஃபாக போயிடுவா. அப்படிங்கிறதுனால தான் நான் என் வீடு வந்ததும் இறங்கிக்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னேன். அப்படிங்கிறப்போ தம்பிக்கெல்லாம் என்ன இப்படி வந்து இப்படி பேசுகிறா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமாக சரிம்மா இப்போ தான் உன் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட கேட்டோம், அவகிட்ட இந்த காண்டம் பேக்கெட் நீ தான் கொடுத்தியாமே அப்படிங்கிறப்போ இல்லைன்னு சொல்லிடுவா யுவி. தம்பி கத்திடுவாரு, என்ன யுவி ஏன் போய் சொல்கிற, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் இருந்துட்டு அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு ஆதரவாக வாதாடுற லாயரும் ஜட்ஜுக்கிட்ட சொல்லிடுவாங்க, இதுக்கு மேலே எனக்கு எந்த கேள்வியும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜும் விட்னஸை வந்து வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த கதவு திறக்கும். இந்த யுவி போகிறப்போ அந்த வெளிச்சம் அப்படி இந்த மேனேஜர் மேலே படும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இவன் சொன்ன பொய்யால் இவன் வெளியே வந்துடுவான், இவனுக்கான வழியை யுவி காட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் அதை பார்க்குறப்போல தம்பிக்கு பயங்கரமாக பயமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து சொல்லுவாங்க, க்ளோசிங் ஆர்குமெண்ட் 2 பேரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் இந்த மேனேஜரோட லாயர் இருந்துட்டு, இதை பாருங்க, அந்த பொண்ணு வந்து இந்த ஃபோட்டோவில் தெளிவாக இருக்கா, அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு தான் மேனேஜர் கூட ஒன்றா இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் மேனேஜரோட முதுகில் வந்து கீறல்கள் இருந்திருக்கு, ஏன்னா அந்த பொண்ணோட நகை இடுக்கில் வந்து அந்த ஸ்கின் எல்லாம் இருந்தது இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மேனேஜரோட தான் ஒத்து போகுது. ஆனால் இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் வந்துட்டு இன்டிமேட்டாக இருக்கிற சமயத்தில் ஏற்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜூனியர் கூட வச்சு செஞ்செல்லாம் காட்டுவான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினோட லாயர் இருந்துட்டு, இல்லை அந்த பொண்ணு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட நகத்தையும் பல்லையும் தான் யூஸ் பண்ணுவா, எப்படியாவது பண்ணி இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த காயம் வந்து ஆழமாக இருந்தது, ஏன்னா இந்த மேனேஜரோட முதுகையும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அப்போனா அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக பார்த்துருக்கா. அப்படிங்கிறப்போ இல்லை என்ஜாய்மெண்ட்டில் என்ஜாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அந்த காயங்கள் வந்து டீப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவன் அநியாயத்துக்கும் பேசுவான். சரி, ஹீரோயின் மேலே தான் தப்பு அப்படின்னா எதுக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த மேனேஜரோட ஒய்ஃபு பாஸ் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பணம் கொடுத்து பேரம் பேசணும். அப்படிங்கிறப்போ என்ன ஹீரோயின் பணத்துக்காக தான் பண்ணியிருக்கா, அதனால தான் இந்த பிரச்சனையை அவுட் ஆஃப் த கோர்ட் முடிச்சுக்கலான்னு பார்த்துருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறத ஜட்ஜ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டே சொன்னாங்க, இல்லை ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு நல்லா கான்ஷியஸில் தான் இருந்தா, யார் நிற்கிறாங்க ஆள் என்னன்னு அடையாளம் காண்ற அளவுக்கு இருந்தா, அவள் அந்த அளவுக்கு போதையில் இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் போய் சொல்லியிருக்கா, அவள் ஃப்ரெண்டு ஆன அந்த யுவி தான் காண்டம் கொடுத்ததாக, இல்லை அந்த பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லிட்டா, இல்லை அப்போ ஹீரோயின் போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஜட்ஜு சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் வாதாடினதையும் மாறி மாறி பேசுனதை நான் கேட்டேன், ப்ராப்பரான க்ளோசிங் ஆர்குமெண்ட் கொடுங்க. அப்படிங்கிற சமயத்தில் இவங்க வந்துட்டு படிப்பாங்க, இதை பாருங்க, ஒரு பொண்ணு வேலை செய்கிற இடத்துல சுப்பீரியருக்கு அடிப்பணிஞ்சு மரியாதை கொடுத்து தான் நடப்பா, அவள் வேலை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவள் வந்து பொறுத்துப்பா. அந்த மாதிரி தான் டின்னர் மீட்டுக்கு போன சமயத்தில் அங்கே கிளைண்ட் குடி அப்படின்னு சொன்னப்போ, நம்மளால இந்த ப்ராஜெக்ட் சைனானா போயிடா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோயின் குடிச்சிருக்கா. ஒன்றை மட்டும் கருத்தில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்ட்டு இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் ஆன் பண்ணி சொல்லி இவங்க முடிச்சுட்டு உட்காருவாங்க. மேனேஜர் சைடு லாயர் இருந்துட்டு, இல்லை அந்த பொண்ணு உடனே வந்து ரேப் கேஸ்ன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கல, அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா, பணம் பறிக்கலாம் நினச்சிருக்கா, அது முடியல அப்படின்னு தெரிஞ்சதும் பொய் பள்ளி மேலே போட்டிருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில நடந்தது அப்படிங்கிறது கன்சர்னோட தான் நடந்திருக்கே தவிர்த்து இதில் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்துகிற மாதிரி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஆதாரத்தில் நான் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தெளிவாக தான் இருக்கா. அந்த பொண்ணு நினச்சது இந்த மேனேஜர் கிட்ட நடக்கலை, அவளுக்கு வேணுங்கிற பணம் கிடைக்கல அப்படின்றதும் பழி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாக தம்பி இவர் க்ளோசிங் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் எழுதி வச்சிருப்பாரு, அதை படிக்கலான்னு எழுந்திருக்கிறப்போ அந்த டேட் வாரியாக படிக்கிறார். ஏப்ரல் 9 டின்னருக்காக வெளியே போனப்போ அப்படின்னு படித்தவர் அதுக்கு மேலே படிக்க முடியல, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, எங்கள் அக்கா ரொம்ப சென்சிட்டிவ், எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்னு நினப்பா, அவள் வந்து கண்ணை உறுத்தாத மாதிரியான கலர் ட்ரெஸ் தான் போடுவா,
நைட் டைம் அதிகமாக வெளியே தனியாக போக மாட்டா. அப்படியே போகணுன்னு இருந்தாலும் ஒன்றா என் அப்பா இல்லைன்னா என் மாமா, அதாவது என் அக்காவோட ஹஸ்பண்ட், இவங்க யாராவது அவள் கூட வரணும்னு நினப்பா. அவள் எப்போவும் நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா அப்படிங்கிறத வந்து ஷியோராக வச்சுக்கிட்டே இருப்பா. எங்கள் அக்காவுக்கு அப்படி அநியாயம் நடந்ததுக்கு அப்புறமாக போலீஸ்க்கு கால் பண்ணி என்னை யாரும் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாமல் அவளுக்கு கோட் வேணும்னு கேட்டதுக்கான காரணம் அவள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது. அவள் வேலைக்கு போகிறப்போ அந்த இடத்துல யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போவா. அது அவளுக்கு பாதுகாப்பாக நினச்சா. அந்த பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக எனக்கு ஒரு கோட் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்டா, என்ன அந்த கோட் அவளோட மானத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சா. தன்னோட நிலைமை வந்து வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சா. தன்னை ஃபர்ஸ்ட் அவள் தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, பாதுகாத்துக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு எனக்கு கோட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. எங்க அக்கா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் எங்க குடும்பம் தான். நாங்க அவ கூட நிக்கல. கடைசியில் அவளுக்குன்னு தைரியம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தப்போ அவ நம்பினது ஒன்னதான், கண்டிப்பா நீதி கிடைக்கும், நம்ம பக்கம் தப்பு இல்லை அப்படிங்கிறப்போ நீதி நம்ம பக்கம் இருக்குன்னு எங்கள் அக்கா நினச்சா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துக்குவாங்க. ஜட்ஜும் லைட்டாக கலங்கிடுவார். ஈவன் மேனேஜர் சைடு வாதாடுற லாயரும் கலங்கிடுவாங்க. அந்த லேடி லாயர் கூட கலங்கிடுவாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு கோர்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன், அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் கோர்ட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. போலீஸ் கிம்மையும் நம்ம ஹீரோயின் தான். போலீஸ் கிம் வந்துட்டு கேட்பாங்க, ஒருவேளை ஹீரோயின் இல்லாமல் நீ வேற யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்ததுன்னா நீ இந்த அளவுக்கு நின்றுருப்பியா? அதாவது இப்போ ஒய்ஃபாக இருக்கிற இடத்துல வேற ஒரு பொண்ணு உனக்கு ஒய்ஃபாக இருந்திருந்தா இப்படி நின்றுருந்துருப்பியா? நான் ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில கேஸில் நான் பார்த்துருக்கேன். ஒய்ஃபுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு புருஷங்காரன் வருவான், கேஸில் ஜெயிச்சிருவாங்களே தவிர்த்து அவங்க மேரேஜ் லைஃப் முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு, சச்சை எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது சார், நாங்கள் எப்போ ஒன்றா தான் இருப்போம், நான் அவள் கூட தான் இருப்பேன். அப்படிங்கிற சமயத்தில் எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? உங்களுக்கு கல்யாணம் ஆகி முழுசாக 2 வருஷம் கூட ஆகலை, இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ அந்யோன்யம் எப்படி வந்தது? உங்களுக்கு ஹீரோயினை முன்னாடியே தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போலாம் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்போ, சார் நான் ஹை ஸ்கூலே தாண்டலை. அப்படியே எந்த ஹை ஸ்கூல் அப்படின்னு கேட்குறதுக்கு, ஹீரோயின் படித்ததே ஹை ஸ்கூலில் தானே படித்தாங்க, ஆனால் அதை வந்து போலீஸ்கிட்ட சொல்லாமல் வேற ஒரு ஹை ஸ்கூல் பேர் சொல்லிடுவாங்க. ஆமாம், ஆனால் ஹீரோயின் படித்த ஹை ஸ்கூல் வேறு, நீ படித்தது வேறு, ரெண்டும் வந்து வேறு வேறு தசையில் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீ யூனிவர்சிட்டி போய் படிக்கவும் இல்லை, அதனால ஹீரோயினை அந்த வகையில் பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. எப்படியோ போங்க, உங்கள் 2 பேருக்கு இடையில அந்த ஆண்டவனாக போட்ட முடிச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ கூட ஹீரோ சொல்லுவாங்க, ஒரு பிளைண்ட் டேட்டில் தான், அதுவும் பிளைண்ட் டேட்டுக்காக கூட நான் போகல, அங்கே கூட எதிர்ச்சியாக நானும் என் ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு தம்பி வந்து நிற்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுக்கு. கடைசி நேரத்தில் யுவி அவளோட வாக்குமூலத்தை மாற்றி கொடுத்துட்டா. என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குற சமயத்தில் என்னன்னு தெரியல. ஜட்ஜு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பை வாசிப்பாங்க, அப்போ தான் தெரிய வரும். அப்படிங்கிறப்போ எகெயின் கோர்ட்டு கூடுது. இப்போ எல்லாருமே வந்து கோர்ட் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. ஜட்ஜு வந்து தீர்ப்பை வாசிக்கிறாங்க. ஹீரோயின் சைடு வந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரம் அப்படிங்கிறது வலுவாக கிடையாது, இவர் குற்றவாளி, இந்த மேனேஜர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களாக இல்லை. அப்படிங்கிறதுனால சந்தேகத்தின் பலனை நான் மேனேஜருக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும், தலையில் அடிச்சுக்குவார் போலீஸ் கிம்மு. பயங்கரமாக கோவப்பட்டு ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ எல்லாம் மயக்கமே போட்டுருவாங்க. அப்புறம் பயங்கரமாக மழை வரும். ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட மழையில் நினைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ப்ரெஸ் மீடியாவில் அந்த மேனேஜரை வந்துட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக நின்றுருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு கூட நிற்பாங்க. இவன் வந்துட்டு சொல்லுவான், நான் வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா, என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னோட நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எப்படி இருக்கும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு? ஹீரோயினை தவிர்த்து அம்மா அப்பா தம்பி புருஷன்னு எல்லாருமே வந்துட்டு இந்த மேனேஜரை அடிக்கிறதுக்கு வருவாங்க. அங்கே ஒரு கலோபரமே ஆகிடும். நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ட்ராமா பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த போர்ஷன் வந்த சமயத்தில் என்ன தெரியுமா நினச்சேன், சச்சா இது ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, ஒருவேளை நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த கேஸில் தோற்று போனதுக்கு அப்புறமாக என்ன நடக்கும் நினச்சி பார்க்குறான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இல்லை, உண்மையில் இந்த ட்ரையலில் ஹீரோயின் தோற்று போயிடுறா, இந்த மேனேஜர் தான் ஜெயிச்சிடுறான். சில போலீஸ் எல்லாம் வந்து பிரித்து விடுறாங்க. ஹீரோயின் அப்படியே கத்துன்னு கத்திட்டு வந்து இந்த மேனேஜரை போட்டு அடிப்பா, கடிச்சு வைப்பா, பயங்கரமாக வெறியாக கத்துவா. ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவரு இப்போ காம் டவுன் ஆகிட்டு ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பொறுமையாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினால் முடியாது, கத்துன்னு கத்துவா. அப்படி நம்ம ஹீரோயின் கத்துறது இந்த மேனேஜரோட ஒய்ஃபுக்கும் சரி மேனேஜருக்கும் சரி லைட்டாக அந்த முகத்தில் அந்த கில்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். அதுக்கப்புறமாக என்ன, எல்லாருக்கும் இது நியூஸ் தானே, இப்படி நடந்துதான் இப்படி ஆச்சா அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் லேடி போலீஸ் தான் அழுதுட்டு இருப்பாங்க. இவர் கிம் வந்து சமாதானப்படுத்துவார், இருங்க நான் போலீஸாகவே இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு, மனுஷ ஜென்மம்,
ஹீரோயினுக்கு நடந்தது அநியாயம், என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அப்பதான் கிம் சொல்வாரு, இந்த தீர்ப்பை வந்து ஜட்ஜு கொடுத்ததுக்கு அப்புறமாக அந்த ஜட்ஜை போய் கிம் பார்த்துருப்பாங்க. அப்படி இந்த ஜட்ஜை பார்த்து பேசினது தான் இப்போ இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜு கிட்ட போனது ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு நல்லா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கிம் இருந்துட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க ஆனால் அப்படின்னு இழுக்கிறப்போ, இதை பாருங்க மிஸ்டர் கிம், எனக்கு புரியுது. ஹீரோயின் தரப்புலேருந்து பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு இது மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. நான் சொல்கிற விஷயத்தையும் கேளுங்க. 1999 இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்தது. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டான், இவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட தரப்புலேருந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா இல்லை, ஒரு பேலன்ஸ்டாக இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு என்னை இவன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே அந்த ஆணை வந்து ஒரு தப்பானவனாக தான் பார்ப்பாங்க. ஆதாரங்களை பெருசாக எடுத்துக்காம அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு 12 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்தாச்சு. அவன் 12 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து எகெயின் அப்பீல் பண்ணியிருக்கான். அப்போ இவன் தான் குற்றவாளின்னு வந்திருக்கு. நீ 12 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சது கரெக்டு தான், ஒரு நிரபராதினால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் இவன் அப்பீல் பண்ணியிருக்கான். அப்போ சரியாக விசாரித்ததுக்கு அப்புறமாக தான் தெரிய வந்திருக்கு இவன் மேலே சாட்டப்பட்ட குற்றம் அப்படிங்கிறது உண்மையானது கிடையாது. அந்த பொண்ணு ஜோடிச்சிருக்கா, இந்த பர்சனை பழி வாங்கிறதுக்காக இந்த பர்சன் கூட மனமொருமித்து ஒன்றா இருந்துட்டு கடைசியில் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அப்படின்னதும் கிம் இருந்துட்டு அப்போது ஆல்ரெடி ஒரு 12 வருஷம் சிறை தண்டனையும் அனுபவிச்சிட்டாரு. வெளியே வந்தோன்னு உடனே அப்பீல் பண்ணியிருக்க முடியாது. ஒரு அப்பீல் வந்துட்டு கேன்சல் ஆனதும் எகெயின் அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுக்கும். கிட்டத்தட்ட அவர் லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டே போன மாதிரி இருக்கேன் மேடம் அப்படிங்கிறப்போ அதுதான் நானும் சொல்ல வரேன். இதில் சரி தவறு அப்படிங்கிறத சந்தர்ப்பம், சாட்சியம், எங்கள் முன்னாடி இருக்கிற எவிடன்ஸை வச்சு தான் நாங்கள் பார்த்து தீர்ப்பு கொடுக்குறோம். அதை வச்சு தான் நான் இப்போவும் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது அப்படியே வந்து லேடி போலீஸ் கிட்டே கிம் சொல்கிறப்போ ஒரு ஜட்ஜாக அவங்க சைடில் இருக்கிற நியாயமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம என்ன தான் சார் பண்ணுறது அப்படிங்கிறப்போ கிம் இருந்துட்டு இதை பாரு, இப்போவும் சொல்கிறேன், ஹீரோயின் ஃபஸ்ட்டு அந்த ரேப் கேஸ் கொடுக்காதப்பவே அன்அஃபிஷியலாக நம்ம விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போவும் ஹீரோயின் அப்பீல் பண்ணுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், விட்டுரு. நாம் இன்னும் விசாரிப்போம். ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம், அதனால் எகெயின் நம்ம விசாரிப்போம், இன்னும் தெளிவாக விசாரிப்போம். அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கிட்ட சொல்கிறப்போ லேடி போலீஸும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம்லாம் ஹீரோயினை காட்டுறாங்க. பாவம், அவள் வந்து முடங்கிட்டா, யார்கிட்டையும் பேசாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடங்கி போய் உட்காந்துருக்கா. ஹீரோயினோட அம்மாலாம் தலையாக அடிச்சுக்கிட்டு அலறாங்க. நியாயம் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ எல்லாரும் ஹீரோயின் காசுக்காக இப்படி பண்ணவதானு பேசுவாங்களா அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. இந்த பக்கம் மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. மேனேஜரோட பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணை ஆசை கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. குழந்தை அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமாக பொலீர்னு ஒரு அப்பு கொடுப்பா மேனேஜரோட ஒய்ஃபு. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பண்ண கருமாந்திரத்தை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு அந்த பென் டிரைவை என் குழந்தையோட ட்ராஃபியில் ஒழிச்சு வச்சிருக்க. நீ இப்போ இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் தான். அந்த பென் டிரைவை அப்படியே கொடுத்துருந்தேன்னா அவனே உன் சோழியே முடிஞ்சது. மாப்பிங்கெல்லாம் பண்ணி தான் உன்னை காப்பாற்றிங்க நிற்க வச்சுருக்கேன். ஐயோ அது எனக்கு புரியுதுமா புரியுதுமா, ஐயோ நான் தாம்மா தப்பு அப்படி இப்படின்ட்டு அவனவனே அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சீன் போடுவான். இதை பாரு, உன்னை எகேன் நான் வந்துட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தது என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாயிரு. இப்பேற்பட்டவனோட பொண்ணு அப்படிங்கிற கலங்கத்தோட என் பொண்ணு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒழுக்கமாறு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இருக்கேம்மா. ஆமாம்மா அந்த பென் டிரைவ் எங்க அப்படிங்கிறப்போ நீ நினச்சா கூட அந்த பென் டிரைவ் எங்கே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மேனேஜருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் குடுமி ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த பென் டிரைவில் அங்கே இருக்கிற வீடியோவே வேறு, அதில் ஹீரோயினோட கண்ணு கையெல்லாம் கட்டப்பட்டு தான் இருக்கும். இப்போ அது ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டதுனால இவர் போலீஸில் ஜெயிலெல்லாம் போகாமல் தப்பிச்சு வந்துட்டார். ஓகே, ஆனால் வேறு எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது, ஒய்ஃபுக்கு அடங்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு இந்த பக்கம் இந்த ஆள் யோசிக்க சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வந்துட்டு யுவியை இன்டர்வியூ எடுப்பாங்க. அவள் கோர்ட்டில் சொன்ன மாதிரியே சொல்லுவா. நான் என்ன பண்ணுறது, அவள் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தா. நான் பார்த்தேன், ஹாய் சொன்னேன், பை சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண சொன்னேன், அதெல்லாம் ஓகே ஓகேன்னு தான் சொன்னான். அப்படி தெளிவாக இருந்ததுனால தான் நான் அவளை மேனேஜர் கூட அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு இவள் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கா. இங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக காரில் வந்துட்டு இருப்பாங்களா. என்ன ஆச்சு, என்னமோ யுவி வந்து மாற்றி சொல்லிட்டான்னு சொல்கிறாங்களே, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு நீ தெளிவாக தான் இருந்தியான். மேனேஜர் கூட நீங்கள் 2 பேர் காரில் வந்தப்போ யுவி அவள் வீட்டில் இறங்கினப்போ நீ வந்து ஓரளவுக்கு எல்லாரையும் பார்த்து அடையாளம் கண்டுக்கிற அளவுக்கு தெளிவாக தான் இருந்தியா. நிதானமே இல்லாத ஸ்டேஜில் நீ இல்லையாமா அப்படிங்கிறப்போ என்னது யுவியா அப்படி சொன்னா அப்படின்ட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகிடுவாங்க. இப்படி இந்த யுவி கொடுத்த அந்த இன்டர்வியூ எல்லாத்தையும் அது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு யுவியை பார்க்கறதுக்காக தம்பிக்கார் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யுவியும் தம்பியோட காதலும் பல வருட காதல் தாங்க. ஹைஸ்கூல்லேருந்து இந்த காதல் தொடர்ந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இந்த யுவிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த யுவி தான் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எங்கேயோ போயிருப்பாளே,
அந்த சேனலுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கிற சமயத்தில் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ யுவி அசால்ட்டா ஏதோ ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கியா, பெனில் ரெக்கார்டரில் வச்சுருப்பியா, அதில் வச்சுருக்கியா, அது எல்லாத்தையும் எடுத்து காட்டு அப்படிங்கிறப்போ ஏன் யுவி இப்படி மாறிட்ட? இல்லை கம்பெனியில் உன் சிஸ்டர்கிட்ட டீலிங் பேசுகிறப்ப கூட ஹீரோயின் வந்து பயங்கர கிளவர் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருந்தா, அவளுக்கே அந்த அளவுக்கு தெளிவு இருக்கிறப்போ நீ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற சமயத்தில் நான் எதையும் ரெக்கார்ட் பண்ணல, என் ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணல, என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பெண்ணும் இல்லை. நான் இங்கே வந்தது நான் லவ் பண்ண பொண்ணு என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லி அங்கே கோர்ட்டில் வேற மாதிரி சொன்னா இல்லையா, அதுக்கான தெளிவை கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக கேட்பாங்க ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு நான் கோர்ட்டில் சொன்னது பொய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யுவி சொல்லுவா. என்னது பொய் இல்லையா அப்படிங்கிற சமயத்தில் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஏன் யுவி அப்படி சொன்னேன்னு ஹீரோயின் கேட்குறப்ப தான் இன்னொரு விஷயத்த சொல்கிறா. இது நம்மளுக்கே பெரிய அதிர்ச்சி. யுவி வந்துட்டு சொல்வான் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் வாமிட் எடுத்த, என்கிட்ட கூட சொன்ன ஞாபகம் இருக்கா, என்ன மாதிரி ஆகிடாத, நீயும் தம்பியும் நல்லா இருங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், அப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், அது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ புலம்பிக்கிட்டே இருந்த ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதுக்கா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்படி புலம்பிகிட்டே தான் மேனேஜர் காரில் ஏறணும், வழி நெடுக என் வீட்டுக்கு நான் இறங்குற வரைக்கும் நீ பேசிக்கிட்டே தான் வந்தேன். நான் இறங்கிட்டு கால் பண்ணுன்னு சொன்னப்போ கூட நீ தெளிவாக தான் என்னை பார்த்தா அது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லலை, அதுக்கான காரணம் உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் உனக்கு துணையாக இருக்கணும்னு நினச்சேன், உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸை வந்து உனக்கு பாதகமாயிடக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படிங்கிறப்போ என்னென்னு பார்த்தா இவங்களும் வந்து பயங்கர டயர்டில் தான் இருந்திருப்பாங்க. மேனேஜர் யுவியை ட்ராப் பண்ணதும் நீ போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்களா. வீட்டுக்கு வந்தது இவங்க டயர்டில் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அப்புறமாக அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி 1 மணி நேரம் கழிச்சு அலாரம் அடிக்கிறப்போ எடுத்து பார்த்தா ஹீரோயின் கிட்டேருந்து 2 மெசேஜ் வந்திருக்கும். ஒன்று ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டில் அந்த லொக்கேஷனை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஐ எம் ஹோம் அப்படின்னு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததும் ஓகே ஹீரோயின் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. நான் அனுப்பிச்சனா என் ஃபோனில் இருந்தான்னு பார்க்குறப்ப இவங்க ஃபோனில் இருந்து போன மாதிரி இல்லை. கடைசியில் வந்து இவ காற்றா யுவி அதை வாங்கிட்டு தம்பிக்காரன் போய் பார்க்குறப்போ அப்போது கண்டிப்பாக இது அந்த மேனேஜர் தான் பண்ணியிருப்பான். ஏன்னா நீ இறங்குனதும் என் அக்கா கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்க, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அக்காவோட அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து உனக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு ஐ எம் ஹோம்னு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் என் அக்காவோட மொபைல்னு அதை டெலீட் பண்ணியிருக்கான். இதை அந்த படுபாவி தான் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஹீரோயினுக்கு நடந்தது அநியாயம், நான் கூட இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த விஷயத்தை நான் போலீஸ்கிட்ட எல்லாம் சொல்லலாம், மற்றபடி நான் கோர்ட்டில் சொன்னது உண்மைதான், எனக்கு என்ன வந்ததோ அதை வச்சு தான் நான் நம்ப முடியும். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டு இருந்தாலும் நான் நம்புவேன். அப்படிங்கிறப்போ தம்பி இருந்துட்டு சரி அதெல்லாம் சரி, ஆனால் எங்கள் அக்காவுக்கு நீ தான் காண்டம் பேக்கெட்டே கொடுத்த, அதையே மாற்றி பேசினேன், அப்போ நீ இந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்கேல்ல. அப்படிங்கிறப்போ அப்போ தான் யுவி வந்துட்டு உண்மையை ஒத்துப்பா, ஆமாம் நான் அந்த விஷயத்தில் போய் தான் சொன்னேன், அதுக்கான காரணம் இதுதான், ஆன்லைனில் எல்லாரும் என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஹீரோயினுக்கு நடந்ததுக்கே நான் தான் காரணம், நான் தான் அவளை அம்போன்னு விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியல, என்னால் அதை தாங்கி அதை மீறியும் என்னால் வந்து வாழ முடியாது, அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னதுக்கப்புறமாக ஒன்றுமே சொல்கிறதில்ல ஹீரோயின். தம்பியை பார்த்துட்டு இந்த விஷயத்தை இத்தோடு இங்கே இப்படியே விட்டுரு, இதை பாரு யுவி நீ ரொம்ப நல்லவ, நீ தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச யுவி வந்து ரொம்ப நல்லவ தான், நீ எதையும் வந்து அதிகமாக மனசில் போட்டு குழப்பிக்காது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ எல்லாரும் போயிடுவாங்க. யுவிக்கெல்லாம் மனசே கேட்காது. பின்னாடி ஓடி வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் நான் பணம் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுத்துடுறேன், அதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து வேற எங்காவது சிட்டிக்கு போயிடுங்க, அங்கே போயிட்டு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க, தயவு செய்து அப்பீல் பண்ணாது, இந்த கேஸை இப்படியே விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறதுக்கு இதை பாரு யுவி உன்னோட சாரி வந்து வேண்டாம், நான் உன்னை தப்பாக நினைக்கலன்னு சொல்லிட்டேன், விட்டுரு அப்படிங்கிறப்போ விடுறதே இல்லை, மறுபடியும் மண்டி போட்டேன் சாரி சாரி அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கும் அழுகழுகையாக வருது. அப்படியே 3 பேர் அங்கேருந்து வந்துடுவாங்க. தம்பி இருந்துட்டு அக்கா கண்டிப்பாக நம்ம அப்பீல் பண்ணியே தீரணுக்கா, அவனுக்கு எதிராக நம்ம எதாவது பண்ணியே தீரணுக்கா அப்படிங்கிறதுக்கு வேண்டாம், நிறைய பேர் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் அக்காவை மன்னிச்சிருடா, நான் பண்ண வேலையால் உன் லைஃபு பாரு நீ யுவியும் பிரிஞ்சிட்டிங்க அப்படிங்கிறப்போ அக்கா அதை பற்றியெல்லாம் பேசாத, கண்டிப்பாக அப்பீல் பண்ணும் அப்படிங்கிறப்போ வேண்டவே வேண்டாம், நான் மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க, நான் அப்பீல் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு காரில் ஏறி போயிடுவாங்க. ஹீரோ கார் எடுத்துகிட்டு வர்றப்போ கேட்பாங்க ஹீரோயினை பார்த்து, நீ நிஜமாக அப்பீல் பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்பீல் பண்ண போகிறது இல்லை, ஏன் அப்போ இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குற சமயத்தில் இதை பாருங்கள் லைஃப் அப்படிங்கிறது முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கணும், இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேற, நான் என் ஃப்யூச்சரை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ இவர் ஆதரவாக கையை பிடிச்சிப்பாரு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். என்னதான் சொல்லிட்டாலும் ஹீரோயினால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நீ இப்போ கூட சாப்பிடாம இருந்தேன்னா அப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போகணும், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கிறப்போ
கராச்சிலேருந்து வந்து கால் வரும், அண்ணா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ தான் வந்து ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வேண்டான்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ இருப்பார். பட் ஹீரோயின் இருந்துட்டு போங்க ஃபஸ்ட்டு வேலையை பாருங்க, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா நம்ம ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தான் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமாக சரி காரை ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆள் வேணுக்கு தான் வந்திருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோ காரை ரிப்பேர் பண்ணுறப்போ இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது ஹீரோவும் பார்த்துட்டுவாங்க, அசிஸ்டன்ட் பார்த்துருவாங்க. எதுக்கு இதில் தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உன் காரை ஒழுங்காக ரிப்பேர் பண்ணணும்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நிறுத்து அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த கேஸு, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனோட சோஷியல் பேஜில் போட்டுக்கலாங்கிறதுக்காக எடுத்திருப்பான் போல இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஹீரோ இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட அம்மா கிட்டேருந்து கால் வருது, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும், நீ உடனே வான்னு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.